ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு சினிமா கிங் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோல 1994 வெளியான மார்க்கோ போலோ அப்படிங்கிற ஒரு ஹிஸ்டாரிக்கல் அட்வென்ச்சர் மூவி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல நிறைய சம்பவங்கள் வரதுனாலையும் நிறைய சீன்ஸ் ரொம்ப ஓப்பனாவே காமிச்சிருக்கிறதுனாலையும் இந்த படத்தை கட்டாயமா பெரியவங்க மட்டும் பாருங்க. இந்த படத்துல கற்பனைக்கு மட்டாத வித்தியாசமான கதைக்களம் கொண்ட காட்சிகளும் படத்துல அங்கங்க மட்டும் இல்லாம படம் முழுக்கவே வேற மாதிரியான சம்பவங்கள் அதிகமா வரதுனால வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம ஹெட்ஃபோன்ஸ் கொடுத்துங்க. அதே போல நீங்க நம்ம சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படம் ஆரம்பிச்சதுமே டைரக்டா டைட்டில் கார்டே போட்டுறாங்க. அதுக்கப்புறம் டைட்டில் கார்டு முடிச்சதும் நிறைய பொண்ணுங்க டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. இவங்க எங்கடா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு அரசவையோட அந்தப்புறத்துல ஆடிட்டு இருக்காங்க. அப்ப இந்த இடத்துல படைத்தளபதி மாதிரி ஒருத்தனை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தனை கட்டுறாங்க. யாரா அப்படின்னா இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. இங்க பார்ப்பா, இப்படி பண்ற விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, ஏன்னா அது ராஜ ரகசியம். நம்ம ராணியை பக்கத்து ராஜ்யத்துக்கு கட்டி தர போறோம். நம்ம ராணி ஹெல்த் வைஸா நல்லா இருக்காங்களா, அவங்க உடம்புல எந்த ஒரு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லி நீ இப்ப செக் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்றாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன கேட்கறான் அப்படின்னா, எங்க நான் செக் பண்றது பத்தி பிரச்சனை இல்ல, ஆனா உங்களுக்கு எல்லாம் செக் பண்ணணும், நீங்க எங்க எல்லாரும் இருக்கிறீங்க, எப்படி செக் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க இங்கே தாராளமா செக் பண்ணலாம், நான் இருக்கேன்னு சொல்லி எந்த கவலையும் படாதீங்க, நீங்க தாராளமா செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அந்த ராணியும் போடாம நம்ம ஹீரோ முன்னாடி காட்டிட்டு நிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோ செக் பண்ணிட்டு இருக்கான். செக் பண்ணும்போது அந்த படைத்தளபதி என்ன சொல்றான் அப்படின்னா, மருத்துவரே நல்லா செக் பண்ணிக்கோங்க, நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது, இப்பவே என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பாத்துருங்க அப்படின்னு சொல்லி அவனை கரெக்டா செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து ராணியை பக்கத்து ராஜ்யத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த டாக்டர் அவங்க கிட்ட என்ன சொல்லி வச்சிருப்பான் அப்படின்னா, ராணி ஹெல்த் வைஸ் ஓகே, ஆனா இவங்களுக்கு 2 வாரத்துக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது, ஆனா இங்கே வச்சிருக்க முடியாது, இப்போ எப்படி பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அதுக்கு படைத்தளபதி என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, இல்ல நம்ம ராணியை இன்னைக்கே பக்கத்து ராஜ்யத்துக்கு அமிச்சாகணும், சரி ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல, நீங்களும் அவங்க கூட போங்க, 2 வாரம் நீங்க டாக்டர் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்காதீங்க, கூட ஒரு ஹெல்ப்பர் மாதிரி இருந்து ராணியை பார்த்துட்டு ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்ச பிறகு அங்கிருந்து வந்துருங்க அப்படின்னு சொல்லி படைத்தளபதி சொல்லி அமிச்சிருக்காப்ல. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்து பக்கத்து ராஜ்யத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நைட் ஆயிடுது. அதனால ஒரு இடத்துல டென்ட் போடுறாங்க. அப்படி டென்ட் போடும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா, ராணிக்கு அந்த விஷயத்துல அதிக நாட்டம் இருக்கும் போல, அதனால இந்த இடம் அந்த இடம் அப்படின்னு சொல்லி பார்க்காம ராணி கூட கிட்டத்தட்ட ஒரு 4-5 தோழிகள் இருக்காங்க. அதாவது அவளுக்குனே சேவ் பண்றவங்க. ராணி என்னெல்லாம் சொல்றாளோ அதெல்லாமே பண்றது தான் அவங்களோட வேலை. இந்த மாதிரி இருக்கும்போது ராணி என்ன ஆர்டர் கொடுத்திருக்கா அப்படின்னா, எனக்கு ரொம்ப முடியல, என்ன அந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த 4 பொண்ணுங்களுக்கு ஆர்டர் கொடுத்து போற வழியில இந்த மாதிரி சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி கூடாரத்துல பண்ணிட்டு இருக்கிறத நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் எட்டி பாக்குறான். அவன் எட்டி பாக்குறத அந்த ராணியும் பாக்குறா. அதுக்கப்புறம் பார்த்தா ராணி கூட ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், அவனும் எட்டி பாக்குறான். அதுக்கப்புறம் ராணி என்ன சொல்றா அப்படின்னா, என்ன மருத்துவரே உள்ள வாங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அதுக்கு இவனும் ராணி அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே உள்ள வரான். அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் உள்ள வந்ததும் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் அசிஸ்டன்ட் கிட்ட நீ கொஞ்சம் வெளியிடுறா, ராணி கிட்ட தனியா பேசுறா அப்படி சொல்லி சொல்றான். அதுக்கு அவனும் வெளியே போயிடுறான். அப்ப ராணி என்ன சொல்றா அப்படின்னா, என்ன மருத்துவரே ஒளிஞ்சிருந்து பாக்குறீங்க, நீங்க நினைச்சா எனக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியா கொடுக்கலாம், ஆனா நீங்க தான் ட்ரீட்மெண்டே தர மாட்டேங்கிறீங்க, என்ன ட்ரீட்மெண்ட் தர ரெடியா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோவும் இதை பாக்குறதுனால தலைவருக்கு வேற மாதிரி ஆயிடுது. உடனே ராணி ஹக் பண்ணி பண்றான். அந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவனும் அந்த 4 பொண்ணுங்களும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோ ராணி சம்பவம் பண்ண ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டு இருக்கு. அப்ப சடனா ஹீரோ பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறான். ராணி அவங்க கிட்ட ஏன் ஸ்டாப் பண்ணிட்ட, நல்லா தானே பண்ற பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல ராணி எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, இந்த விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சு அப்படின்னா என்ன உயிரோட விட மாட்டாங்க, எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அப்படி சொல்லி பயப்பட ஆரம்பிச்சிடறான். அதுக்கு ராணி என்ன சொல்றா அப்படின்னா, ஏய் நானே தைரியமா சொல்றேன் போடு அப்படின்னு சொல்லி நீ ஏன் பயப்படுற, ஒண்ணுமே இல்ல பாரு, என்ன பார்த்தா உனக்கு அந்த மாதிரி பண்ணணும்னு தோணலையா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு அவன் ராணி பண்ணணும்னு தோணுது, அதனாலதான் பயமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியாவே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் ராணி அவனை பார்த்துட்டே இருக்கா. அவனும் எதுவும் பேசாம ராணியை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் டென்ஷன் ஆகி சரி போய் தோல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் காமிச்சா அசிஸ்டன்ட் அந்த 3 பொண்ணோட தரமா சம்பவம் பண்ணி வேற லெவல்ல என்ஜாய் பண்ணி முடிச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த சீன்லாம் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயின் பாடி அதிகமா சூடா இருக்கிறதுனால அந்த சூட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லி குளிச்சிட்டு இருக்கா. ராணி இந்த மாதிரி இல்லாம குளிக்கிறத நம்ம ஹீரோ தூரத்துல இருந்து பாக்குறான். ஏற்கனவே அவனுக்கு மைண்ட் வேற மாதிரி இருக்கு, இதுல இதை வேற பார்த்ததுனால அவனால சுத்தமா முடியல. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ராணி கூட இருக்கிறாங்களா அந்த பொண்ணுங்களை ஃபுல்லா வச்சு செய்யறான். எப்படி அந்த 4 பொண்ணுங்க ஹீரோட அசிஸ்டன்ட்டுக்கு நல்லா கம்பெனி கொடுத்தாங்களோ அதை விட பயங்கரமா நம்ம ஹீரோக்கும் கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி இங்க சீன் போயிட்டு இருக்கும்போது யாரோ கூடாரத்துக்கு வெளியே எட்டி பாக்குறாங்க. யாரா அப்படி சொல்லி பார்த்தா ராணி தான். அடப்பாவி என்னடா இப்படி பண்றான், ஆனா நம்ம கிட்ட மட்டும் பயப்படுறான், சரி இங்கிருந்து நாட்டுக்கு போறதுக்குள்ள ஒரு டைமாவது இவங்க கூட பண்ணி ஆகணும் அப்படி சொல்லி ராணி யோசிச்சுக்கிட்டே அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ராணியும் நம்ம ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ராணி என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு நேத்துல இருந்து தூக்கமே வரல, இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன் ராணி என்ன சொல்றீங்க நானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஆமா எனக்கு ஏதோ கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு, நேத்து நீ அப்படி பண்ணாம இருந்திருந்தா எனக்கு அப்படி தோணி இருக்காது, நீ இப்படி பண்ணதுனால தான் எனக்கு இப்படி தோணுது அப்படின்னு சொல்ல ஹீரோவும் பயந்துகிட்டு என்ன மன்னிச்சிடுங்க ராணி, நான் தெரியாம பண்ணிட்டேன், நான் அந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி பயப்படுறான். அதுக்கு ராணி என்ன சொல்றா அப்படின்னா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, எனக்கு இந்த கில்ட்டி ஃபீலிங் போய் ஆகணும், ஒண்ணு இந்த விஷயத்தை நான் யார்கிட்ட சொல்லி ஆகணும், இல்ல அப்படின்னா நீ ஒரு முறை என்ன ஃபுல்லா பண்ணிடு, நீ என்ன பண்ணிட்டா கூட எனக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, ராணி என்ன சொல்றீங்க, உங்களை ஒரு டைம் ஃபுல்லா பண்ணணுமா, ஆனா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவ ஒரு முறை நான் நல்லா பாரு, நல்லா பார்த்தனா உனக்கு தப்பு எது சரி எது அப்படின்னு சொல்லி தோணவே தோணாது, ஜாலியா பண்ணலாம் அப்படி சொல்லி அவனை நல்லா ஏத்தி விடுறா. அதுக்கப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் ரொமான்டிக்கா போயிட்டு இருக்கு. அப்புறம் பார்த்தா ஹீரோ ராணியை வேற லெவல்ல சம்பவம் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான் இந்த சீன்லாம் அப்பட்டமா ரொம்ப ஓப்பனாவே இருக்கும். இந்த சீனை ஃபாஸ்ட் பரோட அடிச்சு பார்த்தா கூடயும் கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல ரன் ஆயிட்டு
போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ராணி கிட்ட ஹீரோ, ராணி இதை குடிங்க, இது மூலிகை மருந்து, உங்க ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, நீங்க நல்லா ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்கறையோட அந்த மருந்து கொடுக்குறாப்ல. அதுக்கு ராணி அந்த மருந்து வாங்கி குடிச்சிட்டு கொஞ்சம் கசப்பா தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கப்புறம் இந்தாங்க ராணி இந்த ஆயில் எப்பயும் தேய்ச்சிக்கோங்க, இந்த ஆயில் எங்க தேய்ச்சிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு முதல் டைம் மட்டும் நீங்களே தேய்ச்சி விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா ராணி அந்த ராஜ்யத்துக்கு வந்துடுறா. அப்ப நம்ம ஹீரோ ராணியை கூட்டு வரான். அரசே, எங்க நாட்டு ராணியை நான் பத்திரமா கூட்டு வந்திருக்கேன், உங்ககிட்ட அவங்க பத்திரமா ஒப்படைக்க சொன்னாங்க, உங்க நாட்டுக்கு நான் தலைவணங்குறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப ராஜா வந்துட்டு, ஓ இவதான் அந்த பேரழகியா, இவரை நான் பார்த்தாக்கணுமே அப்படி சொல்லி அவன் முகத்துல இருக்கிற அந்த துணியை ஓபன் பண்ண வரான். அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, ராஜா இங்க ஓபன் பண்ணக்கூடாது, நீங்க என்ன முதல்ல பாக்குறதுக்கு ஒரு நேரம் காலம் இடம் பொருளா இருக்கு அப்படி சொல்லி அவ சொல்ல, அதுக்கு ராஜாவும் அதுவும் சரிதான், இந்த இடத்துல எல்லாரும் முன்னாடி பாக்குறதுக்கு பதிலா நான் மட்டும் தனியா பாக்குறேன், சரி வா போலாம் அப்படி சொல்லி அவ கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து போறான். அவங்க அங்கிருந்து போனதும் நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனும் பின்னாடியே போக ட்ரை பண்றான். அப்ப அங்க இருக்கிற காவலாளி ஒருத்தன் நம்ம ஹீரோவை போக அலோவ் பண்ணல. உடனே ராஜாவும், எப்பா பாதுகாப்புக்கு வந்தா அங்க மட்டும் நிக்கணும், விட்டா பெட்ரூம் வரைக்கும் வருவ போல, ஒழுங்கா உன் இடத்துல இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில விடிஞ்சிருது. ஆனா ஹீரோ அதே இடத்துல தான் நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா ராஜா மேல இருந்து கீழே இறங்கி வரான். கீழே இறங்கி வந்ததும் நம்ம ஹீரோவை பாக்குறான். ஹீரோவை பார்த்தா அவனுக்கு ஒரே ஆச்சரியம், நேத்து நம்ம சொல்லிட்டு போனோம், இது வரைக்கும் இங்கே நிக்கிறானா, இந்த மாதிரி ஒரு சேவகனை நான் பார்த்ததே இல்லையே, உண்மையிலேயே உன்னோட விசுவாசத்தை நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவை பத்தி பெருமையா அந்த ராஜா சொல்றான். அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது காவலாளி ராஜா கிட்ட, ராஜா உங்களை பாக்குறதுக்காக முக்கியமான விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்காரு, வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல, சரிப்பா நீ இங்கே இரு, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி ராஜா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் படுத்துக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த இடத்துல ஹீரோ வந்து, ராணி என்ன பண்றீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ராணியும், நல்லா தான் இருக்க மருத்துவரே, முடியல, பார்க்க தான் வயசானவனா இருக்கான், நைட்டு 2 ரவுண்டு 3 ரவுண்டு அப்படின்னு சொல்லி வேற மாதிரி பண்ணி என்னால இப்ப முடியவே முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சோகமா சொல்றா. அதுக்கு ஹீரோவும் 2-3 ரவுண்டு அப்படிங்கிறது நல்ல விஷயம் தானே ராணி அப்படின்னு சொல்லி சொல்ல, அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, அது ஓகே தான், பட் நீங்க பண்ற மாதிரி வரலையே அப்படின்னு சொல்லி அவ சொல்ல, உடனே நம்ம தலைவரும் ராணி மேல பாஞ்சிடறாப்ல. அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ஹீரோ ஏதோ மருந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். இவன் மருந்து ரெடி பண்ணி முடிச்ச பிறகு அரசவையில ஒரே கூட்டமா இருக்கு, எல்லாரும் ராஜாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ ராஜாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ராஜா அந்த இடத்துக்கு வராப்ல. ராஜா வந்துட்டு ஹீரோவை பார்த்த உடனே, ஹேய் எப்படிப்பா இருக்க, சாப்பிட்டியா, உன்னை நல்லா கவனிக்க சொல்லியிருந்தேன், நல்லா கவனிச்சாங்களா அப்படி சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோவும், அரசே நல்லா கவனிச்சாங்க, உண்மையிலே உங்க ராஜ்யத்துல எந்த குறையுமே இல்ல, எனக்கு இங்க வந்தது ரொம்ப ரொம்ப ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ராஜா என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும், உங்களால முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவனும், சொல்லுங்க ராஜா என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உங்க நாட்டு ராணியை போல இன்னும் சில நாட்டு ராணிகளை கல்யாணம் பண்ண போறேன், சோ நீ உங்க நாட்டுக்கு போய் யாருனே தெரியாத மாதிரி நடிச்சு அவங்க எப்படி அப்படிங்கிற விஷயத்த எனக்கு கேட்டு சொல்லணும், இதை நான் ஒற்றர்கள் மூலமாவே கேட்டு தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் ஏன் உங்ககிட்ட தரேன் அப்படின்னா எனக்கு உன் மேல ஒரு நம்பிக்கை இருக்கு, என்னமோ தெரியல உன்னை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ராஜா சொல்றான். அதுக்கு அவனும், ராஜா கண்டிப்பா உங்களுக்காக இந்த வேலையை நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் அங்கிருந்து கிளம்பி வேற ஒரு ராஜ்யத்துக்கு வராங்க. அந்த ராஜ்யத்துக்கு வந்தா நம்ம ஹீரோக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் நல்ல மரியாதை கிடைக்குது, நல்ல வரவேற்பும் கிடைக்குது. அப்புறம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஹீரோ கூட அங்க இருக்கிற இளவரசிகள் நல்லா மெர்ஜ் ஆயிடுறாங்க. ஹீரோ அந்த இளவரசிகளை ஒருத்திக்கிட்ட தான் ஒரு மருத்துவர் அப்படிங்கிறது சொல்லி வச்சிருக்கான். அதனால அந்த பொண்ணு என்ன சொல்லுது அப்படின்னா, என் தங்கச்சிக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவா இருக்கு, அது என்னன்னு சொல்லி நீங்க பார்க்கணும், இதை நான் எங்க நாட்டு மருத்துவர்கிட்டே சொல்லலாம், ஆனா அவங்க அதை எப்படி எடுத்துப்பாங்க அப்படி சொல்லி எனக்கு தெரியல, உங்களை பார்த்தா உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, கொஞ்சம் உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ, கண்டிப்பா பண்றேங்க அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணு பார்க்கறதுக்காக உள்ள போறான். உள்ள போனதும் அந்த பொண்ணு ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, இளவரசி நான் உங்களை செக் பண்ணணும் அப்படின்னா நீங்க உங்க உடைய கழட்டணும், அப்பதான் உங்களை ஃபுல்லா செக் பண்ண முடியும், உங்களை பிசிக்கலாவும் நான் செக் பண்ணணும், அப்புறம் மருந்து கொடுத்து ஒரு வாரம் கழிச்சு உங்க பாடி எப்படி இருக்கு அப்படி சொல்லி நான் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ அள்ளி விட்டுட்டு இருக்கான். இவன் அந்த மாதிரி சொன்னதும் அந்த பொண்ணு கழட்டி போட்டு எதுவுமே அவன் முன்னாடி நிக்குது. அதுக்கப்புறம் ஹீரோ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறான் அப்படிங்கிற பேர்ல அந்த பொண்ணை போட்டு அப்படி இப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சிடறாப்ல. இந்த சீன்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப ரொமான்டிக்காவும் இருக்கும், ரொம்ப ரியாலிட்டியா தத்ரூபமா எடுத்து வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா அந்த ராஜ்யத்தை முடிச்சிட்டு அடுத்த ராஜ்யத்துக்கு ஹீரோ வந்திருக்கான். அங்க வந்து என்ன பண்றான் அப்படின்னா ஒரு நீச்சல் கோல் தாண்டா உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இவங்க அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும்போது அங்க 2 பொண்ணுங்க போறாங்க. அவங்கள ஒண்ணுதான் ஹீரோ அடுத்து தேடி வந்த பொண்ணு. அவங்க அரண்மனைக்குள்ள போனதும் ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டே உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா ஒரு மேரேஜ் நடந்துட்டு இருக்கு. அப்ப டக்குனு வந்து வயசான பெரியவர் ஒருத்தர் வந்து கேக்குறாரு, எப்ப நீங்க 2 பேரும் யாரு, நாங்க கூப்பிட்டு இருந்தோமே மருத்துவர் அது நீங்க தானா அப்படி சொல்லி கேக்குறாப்ல. அது ஹீரோ, ஆமாங்க நாங்க அவங்களே தான், நீங்க கூப்பிட்டு இருந்தீங்கல்ல அவங்க தான் நாங்க அப்படி சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா, எப்பா நீ நம்ம மாப்பிளைக்கு தான் மருந்து கொடுக்கணும், நீ கொடுக்குற மருந்துல மாப்பிளை வேற லெவல்ல ஒர்க் பண்ணணும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ யாரா அவங்க 2 பேரும் அப்படி சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடி போய் எட்டி பார்க்கறான். முன்னாடி போய் பார்த்தா மாப்பிளை மூஞ்சில ஏதோ மாஸ்க் மாதிரி போட்டுட்டு இருக்காங்க. கல்யாண பொண்ணு வந்து நம்ம ஹீரோ பாக்குது. அப்புறம் ஹீரோ அவங்க 2 பேருக்கு விஷ் பண்ண இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன்ல பார்த்தா இந்த கல்யாண பொண்ணு காமிச்சாங்க இல்லையா, அவ சாமி கும்பிட்டு இருக்கா. அப்ப டோர் யாரோ தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரா அப்படி சொல்லி டோர் திறந்து பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவன் தான். அவன் வந்து என்ன கேக்குறான் அப்படின்னா, மேடம் என்ன நைட் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்களா, என்னடா அவன் இப்படி பேசுறான்னு சொல்லி தப்பா எடுத்துக்காதீங்க, உங்க வீட்டுல தான் சொன்னாங்க மாப்பிளைக்கு மருந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி, அதான் வந்தேன் அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஓ ஓகே ஓகே சரி வாங்க நான் கூட்டு போறேன் அப்படி சொல்லி அவரோட பெட்ரூம்க்கு நம்ம ஹீரோ கூட்டு வரா. அப்புறம் ஹீரோ வந்து அந்த பொண்ணு கிட்ட என்ன சொல்றான் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த மருந்து இருக்கு இல்லையா, இது அந்த இடத்துல நீங்க ஊத்தணும், இதை ஊத்திட்டு கொஞ்சமா மசாஜ் பண்ண நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த ரிசல்ட் உங்களுக்கு வேற லெவல்ல கிடைக்கும். ஆனா அதை பண்ணணும் அப்படின்னா நான் இப்போதைக்கு ஒரு மருந்து கொடுத்திருக்கேன், ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நீங்க வந்து இதை பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கூட இருக்கிற பொண்ணு அப்படி சொல்லி எல்லாரும் அங்கிருந்து போயிடுறாங்க. இவங்க போன பிறகு ஹீரோ அந்த பக்கமா வெளியே போய் இந்த பக்கமா உள்ள வந்துடுறான். உள்ள வந்து என்ன பண்றான் அப்படின்னா, இவன் ஆல்ரெடி மாப்பிளை
மாப்பிளை மறைச்சு வச்சிருப்பான். இங்க ஒரு பொம்மை மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு தான் இவன் பேசிட்டு இருந்திருக்கான். அது போக இப்போ என்ன பண்றான் அப்படின்னா அந்த பொம்மையோட ட்ரெஸ் எடுத்து இவன் போட்டுக்கிட்டு இவன் ட்ரெஸ் அந்த பொம்மைக்கு போட்டு அந்த பொம்மை தூக்கி ஒரு ஓரமா போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு சாமி எல்லாம் கும்பிட்டு அங்க இருந்து பெட்ரூம்க்கு வருது. பெட்ரூம்க்கு வந்து நம்ம ஹீரோ சொன்னா இல்லையா அதே மாதிரி மருந்து எடுத்து அந்த இடத்துல ஊத்திட்டு அப்படியே கொஞ்சமா மசாஜ் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் பக்கத்துல இருக்கிற பொண்ணுகிட்டயும் ஏமா நீ இப்போதைக்கு வர வேணாம், நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன், நம்ம காலையில பேசிக்கலாம், இல்லனா நான் தேவை அப்படின்னா கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்ல அந்த பொண்ணு அங்க இருந்து வெளியே போயிடுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மெடிசன் அப்ளை பண்ண தலைவரோட அந்த இது ஸ்ட்ரைட் ஆயிடுது. அப்புறம் இந்த பொண்ணு கழட்டி போட்டு அது மாப்பிள அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பயங்கரமா சம்பவம் பண்ணிட்டு இருக்கா. கொஞ்ச நேரம் சம்பவம் பண்ண அதுக்கப்புறம் ஹீரோவே அந்த மாஸ்க்லாம் கழட்டி போட்டுறான். கழட்டி போட்ட பிறகு அந்த பொண்ணுக்கு அவன் மாப்பிள இல்ல இவன் அந்த மருத்துவர் அப்படின்னு சொல்லி தெரிய வந்துருது. இருந்தாலும் அந்த பொண்ணு அவனை தள்ளி விடல, எதுவும் பண்ணல, கூட சேர்ந்து இருக்க பயங்கரமா கம்பெனி தான் கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் தரமா வேற லெவல்ல சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் பார்த்தா இந்த பொண்ணு சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. பக்கத்துல அந்த மாப்பிள இருக்கான் இல்லையா அவனை மறுபடியும் மாஸ்க் எல்லாம் போட்டு படுக்க வச்சுட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பி இருப்பாப்ல. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மறுபடியும் நமக்கு எப்படா அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சோகமா யோசிச்சுட்டே இருக்கு. இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. ஆனா இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா ஹீரோ இந்த இடத்துல தேடி வந்த இளவரசி அவன் பார்க்கல, அதுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணை பார்த்து பங்கம் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா அவன் பழைய ராஜ்யத்துக்கு திரும்பி வந்துடுறான். அதாவது நம்ம ஹீரோயின் ராணி இருக்கா இல்லையா அந்த ராஜ்யத்துக்கு. அப்ப ராணி ஹீரோவை பார்த்துட்டு வந்துட்டீங்களா, இத்தனை நாளா எங்க போனீங்க, ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பண்றா. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரொமான்ஸ் பண்ணும்போது ராணி ராஜா கூப்பிடுறான். உடனே ராஜாவோட சவுண்ட் கேட்டதும் ராணி என்ன சொல்றான்னா ஏய் நீங்க இரு, ராஜா வந்துட்டாரு, நம்ம மத்தத அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வெளியே வந்துடுறா. அதுக்கப்புறம் ஹீரோ டென்ஷன் ஆயிடுறான். டென்ஷன் ஆயிட்டு சரி ராஜா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லணும் இல்லையா, முதல்ல அவர்கிட்ட பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததும் ராஜா ஹீரோ பார்த்துட்டு ஏய் எப்படிப்பா இருக்க, என்ன நான் சொன்னதெல்லாம் முடிச்சிட்டியா, ஏதாவது தகவல் கொண்டு வந்திருக்கியா இல்ல நல்ல விஷயம் தானா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு ஹீரோ என்ன சொல்றான்னா ராஜா உங்களுக்கு பார்த்திருக்க எல்லா பொண்ணுங்களுமே ரொம்ப தங்கமானவங்க, நான் விசாரிச்ச வரைக்கும் மட்டும் இல்ல நான் பார்த்த வரைக்கும் அவங்களோட ஒவ்வொரு விஷயமும் அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டபுள் மீனிங்ல பேசிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. உடனே அதுக்கு அந்த ராஜா பாத்தியா இதுக்காக தான் நான் உண்ணாமிச்சு வச்சேன், இப்போ எனக்கு முழு திருப்தி, இந்த செலிப்ரேஷன் நம்ம கொண்டாடணும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். ஹீரோ என்னடா செலிப்ரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்க மேல இருந்து ஒருத்தன் ஜிகினா தூள் மாதிரி தூறான். அப்போ கீழே பார்த்தா நிறைய பொண்ணுங்க அப்படி இப்படி ஓடிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ ஓ ராஜா இதான் என்ஜாய்மெண்டா, சும்மா சொல்லக்கூடாது, நீங்க ரசனக்காரர் தான் அப்படின்னு சொல்லி ராஜாவை புகழ்ந்துகிட்டு அது எல்லாத்தையும் பார்த்து ரசிக்கவும் செய்யறான். அதுக்கப்புறம் அங்க இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 10-15 பொண்ணுங்க ராஜா கூட சேர்ந்து ஓப்பனா அந்த அரசவையிலே வச்சு அப்படியே ரொமான்டிக்கா சேர்த்து சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ட்விஸ்ட் என்ன அப்படின்னா ராணியும் பாத்தீங்கன்னா அந்த அரசவை பணிப்பெண் மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்துட்டு நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா அவங்க கூட சேர்ந்து சம்பவம் பண்ண ட்ரை பண்றா. ஹீரோ இதான சான்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம ராணியை வச்சு செய்யறான். இந்த மாதிரி இவங்க செய்யும்போது ராஜா அப்பா ஓபன் பண்ணி பார்த்தா ஓபன் பண்ணி பாக்குற நேரத்துல நம்ம ஹீரோ ஒரு பணிப்பெண்ணை செஞ்சுட்டு இருக்க மாதிரி காட்டுறாப்ல. அதுக்கு ராஜாவை பார்த்துட்டு என்ஜாய் உனக்கு இல்லாததா என்ஜாய் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லி அவனை என்கரேஜ் பண்றாப்ல. அப்புறம் அடுத்த சீன் பார்த்தா ராஜா ராணி அப்புறம் நம்ம ஹீரோ இவங்க 3 பேர் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்காங்க. இவங்க சாப்பிடும்போது ராணி என்ன பண்றா அப்படின்னா காலை வச்சுட்டு சும்மா இல்லாம டேபிள் கடியில காலை விட்டு நம்ம ஹீரோ நோண்டிட்டு இருக்கா. ஹீரோ அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம அதை என்ஜாய் பண்ணிக்கிட்டு நம்ம ராஜா கிட்ட அப்படியே தட்டு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனா ராணி விடுற மாதிரி இல்ல, மேற்கொண்டு அதே மாதிரி பண்ணிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கும்போது ராஜா நம்ம பேச்ச கேட்காம நம்ம எத்தி பேசிட்டு இருந்தால சிற்றரசர் அவரையும் அவரோட மனைவியும் கைது செஞ்சிட்டோம், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்து ஒருத்தன் கேட்கறான். அதுக்கு ராஜா என்ன சொல்றான் அப்படின்னா அவனை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் ஜெயில போடு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவனோட பொண்டாட்டி ஓடி வந்து ராஜா அவர் எதுவும் பண்ணாதீங்க, எனக்காக அவர் மன்னிச்சிருங்க, அவர் உங்களை இனிமே எதிர்த்து பேச மாட்டாரு, இதுக்கு நான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்கா. அதுக்கு அவன் என்ன சொல்றான் அப்படின்னா நான் அவளை நல்லவெல்லாம் கிடையாது, என்னை எப்படி நீ நல்லவன் நம்பி வந்து இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்க, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, யாருங்க இவளையும் இழுத்து போய் கட்டுங்க அப்படின்னு சொல்லி அவளையும் கைது பண்ண ஆர்டர் போட்டுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணை இழுத்து போய் கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா அந்த சிற்றரசரோட வைஃப் இருக்கா இல்லையா அவளை கட்டி போட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ போய் மேடம் உங்களை பார்க்கவே பாவமா இருக்கு, உங்களுக்கு இப்படி நடந்துடக்கூடாது, உங்களுக்கு ஏதாவது உதவி வேணா என்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவளும் எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, எனக்கு எல்லாமே அவர் தான், அவர் எப்படியாவது காப்பாற்ற முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறா. அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா காப்பாற்ற முடியுமான்னு தெரியல, ஆனா இப்போதைக்கு நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க, உங்க டென்ஷனை நான் குறைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலைவர் அவ பின்னாடி போறான். போயிட்டு என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தா சம்பவம் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவளும் ஃபர்ஸ்ட் வேணாம் அப்படி தான் சொல்றா. அப்புறம் போக போக என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறான். இவன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறத இந்த ஃபர்ஸ்ட் விசுவாசமான ஒரு காவலாளி இருந்தான் இல்லையா அவன் பார்த்துட்டு ராஜா கிட்ட போய் போட்டு கொடுத்துறான். அதுக்கப்புறம் ராஜா அந்த ஸ்பாட்டுக்கு வந்து என்னப்பா பண்ற, நீ இப்படி பண்ணணும்னு நினைச்சு பார்க்கல, இவளை நான் அரெஸ்ட் பண்ணி டார்ச்சர் பண்ண சொன்னேன், ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு நம்ம ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா அரசே நான் பண்ணிருக்கிறது சரியான விஷயம் தான், நான் என்ன பண்ண அப்படின்னா பார்க்க அழகா இருக்கா, இவளை டார்ச்சர் பண்ணதுக்கு முன்னாடி உங்களுக்கு பயன்படுவாளா அப்படின்னு சொல்லி தான் நான் பார்த்தேன், நான் இப்ப பரிசோதனை பண்ணதுல இவ உண்மையிலே வேற ரகம், உங்களுக்கு சரியா இருப்பா, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ராஜாவோட மைண்ட் மாத்திடுறான். ராஜாவும் என்ன பண்றான் அப்படின்னா அப்படியா சொல்ற, சரி நானும் ட்ரை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் முடியும் ஓப்பனா சம்பவம் பண்றான். அதுக்கப்புறம் ராஜா பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா அவனும் பண்றான் அப்படி சொல்லி பண்ணிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ராஜா என்ன சொல்றான் அப்படின்னா சரி இதான் சரியான தண்டனையா இருக்கும், நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா நம்ம காவலாளி நம்ம அரசவையில் இருக்கிறவங்க அப்படி சொல்லி ஒருத்தரை விடாம எல்லாரையும் இவ்வளவு பண்ண சொல்லுங்க, எல்லாரும் என்ஜாய் பண்ணட்டும், இவ்வளவு என்ஜாய் பண்ணட்டும், இதான் நம்மள எதிர்த்து பேசுறவங்களுக்கு நம்ம கொடுக்குற தண்டனையா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜா சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். அப்புறம் ஒவ்வொருத்தரா வந்து அந்த பொண்ணை வச்சு செய்யறாங்க. அப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அப்புறம் அடுத்த சீன் பார்த்தா ராஜா அப்புறம் நம்ம ஹீரோ ராணி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பனிஷ்மெண்ட் அனுப்பிச்சால அந்த பொண்ணு இவங்க எல்லாருமே காட்டுறாங்க. ராஜா அப்ப என்ன சொல்றான்னா ஓகே உன் புருஷன் பண்ண தப்புக்கு நீ கொடுத்தது ஒரு பெரிய வேலை தான், அவனுக்கு எதுவும் ஆகாது, நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க, உங்களுக்கு எந்த உதவியா இருந்தாலும் என்கிட்ட மறக்காம கேளுங்க, நான் உங்களுக்கு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வழிய அமைச்சு வச்சிடறான். அதுக்கப்புறம் இந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா நம்ம ராஜா இருக்கான் இல்லையா அவனுக்கு நம்ம ஹீரோ ரொம்ப பிடிச்சிருது. அதனால ஹீரோ கிட்ட ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். இங்க பாருப்பா எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை தர
தர போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன் சொல்லுங்க ராஜா என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ராணி இருக்கா இல்லையா, அவளுக்கு முழு நேர பாடி கார்டு நீ தான், அவளை பத்திரமா பாத்துக்கணும். ஆனா அதுக்கு நீ சில பயிற்சிகளை செய்யணும். ஏன்னா ராணி இருக்கிற இடம் ஒரு அந்தப்புறம், அந்த இடத்துல நிறைய பெண்கள் இருப்பாங்க. நீ எந்த பெண்களை பார்த்தாலும் உனக்கு அந்த மாதிரி தாட்ஸ் வரக்கூடாது. அதுக்காக நீ சில பயிற்சிகள் செய்யணும். உனக்கு சில டெஸ்ட்லாம் இருக்கு, அதெல்லாம் முடிச்ச பிறகுதான் உனக்கு அந்த பொறுப்பு தரப்படும் அப்படின்னு சொல்லி ராஜா வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறப்ப, அது ஹீரோ என்ன சொல்றான் அப்படின்னா, சரிங்க நான் கண்டிப்பா பண்றேன், நீங்க கேட்டு நான் பண்ணாம இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கோரிக்கை ஏத்துக்கிறான். அதுக்கப்புறம் அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ காவி ட்ரெஸ் போட்டிருக்கான். ஏதோ எண்ணெயெல்லாம் எடுத்து காலில் தடவிட்டு நம்ம ஊர்ல தீமிதி திருவிழா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி நெருப்பு நிறைய போட்டு அதுல ஹீரோ நடக்க வைக்கிறாங்க. ஹீரோவும் பொறுமையா பக்குவமா நடந்து வரான். ஹீரோ மாதிரி 2-3 பேரை நடக்க வைக்கிறாங்க. ஆனா அவங்க ஐயோ குய்யோ அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அங்கேயும் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடெல்லாம் ஒழுங்கா கொடுக்காம ஏதோ பத்திய சாப்பாடு மாதிரி கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சாமியார் மாதிரி அவனை ட்ரீட் பண்றாங்க. அதுக்கப்புறம் கறி மீன் முட்டை இதெல்லாம் முன்னாடி வச்சுட்டு அதை சாப்பிடாத மாதிரி தண்ணியெல்லாம் குடிக்க சொல்றாங்க. இந்த மாதிரி டெஸ்ட் டே பை டே நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் லாஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ அந்த புறத்துக்குள்ள வரும்போது அங்க ஒரு 5-6 பொண்ணுங்க இருக்காங்க. நம்ம ஹீரோ அவங்க யாரையும் பார்க்காம அமைதியா நின்னுட்டு இருக்கான். அது போக அப்புறம் என்ன பண்றான் அப்படின்னா, அங்க கறி இருக்கு இல்லையா, அந்த கறியில ஏதோ சின்ன பவுடர் மாதிரி தூவுறான். இவன் பவுடர் தூவுறத அங்க இருக்கிற யாரும் பார்க்கல. ஏன் அப்படின்னா இவன் சாமி கும்பிடுற மாதிரி கையை வச்சுக்கிட்டு அதுல பவுடரை போட்டுறான். அதுக்கப்புறம் அவன் சாமி கும்பிட்டு இருக்கும்போது அந்த பக்கம் அந்த காவலில் இருக்கான் இல்லையா, அவன் பார்த்துட்டு சுவையான கறி எப்படா அந்த கறியை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன் சாமி கும்பிட்டு இருக்கும்போது யாரா பாக்குறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கத்தியெல்லாம் கீழே வச்சுட்டு அந்த காவலில் கறி எடுத்து சாப்பிடுறான். சாப்பிட்ட கொஞ்ச நேரத்திலே அவன் அங்கேயே மங்கி கீழே விழுந்துறான். அவன் கீழே விழுந்த உடனே, என்ன பொண்ணுங்களா எல்லாரும் அமைதியா நிக்கிறீங்க, வாங்க கொஞ்ச நேரம் என்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்ல, எல்லா பொண்ணுங்களும் சேர்ந்து நம்ம ஹீரோ வச்சு செய்ய ஹீரோ அந்த பொண்ணுங்களை ரிவீட்டா வச்சு செய்யறான். அதுக்கப்புறம் அந்த சீன் அப்படியே முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா ராஜா வந்து ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கான். இங்க பார்ப்பா, நீ எல்லா டெஸ்டையும் முடிச்சிட்ட, கடைசியா நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராணியை கூப்பிட்டு நம்ம ஹீரோ சொல்றாப்ல. ராணியை போய் ஹீரோவை ஃபுல்லா, ஆனா ஹீரோ எதுவுமே பண்ணாம அப்படியே சில மாதிரி நின்னுட்டு இருக்கான். அதை பார்த்ததும் ராஜாக்கு ஒரே ஆச்சரியம். வாவ் மார்வலஸ், நீ எல்லா சோனியும் பக்காவா முடிச்சிட்ட, அதுவும் பக்காவான சாமியாராவும் மாதிரி இருக்க, உங்களை இனிமே நான் வாங்க போங்கன்னு சொல்லி தான் கூப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு மரியாதையும் கொடுக்குறான். இப்படி ராஜா எல்லாம் பேச பேச ஹீரோ அமைதியாவே நின்னுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ராஜா, இனிமே நீங்க தான் ராணிக்கு முழு நேர பாதுகாவலன் அப்படின்னு சொல்லி சொல்ல, ராணி அதுக்கு சிரிச்ச மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த சீன் முடிஞ்சிருது. அடுத்த சீன் பார்த்தா இவனுக்கு முழு நேரமா நம்ம ராணியோட அந்த புறத்திலே வேலை போட்டு கொடுத்துறாங்க. ராணி பேசுறா, ஏய் உண்மையிலே நீ சான்ஸே இல்லப்பா, வேற லெவல்ல பண்ணிருக்க, நான் வந்து டச் பண்ணும்போது கூட சில மாதிரி நிக்கிற, சான்ஸே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றா. அதுக்கு அவன், அன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும், உங்களுக்காக எல்லாமே பண்ண வேண்டியதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு அவன், ஏன் எனக்காக மட்டும் தானா, உனக்காக இல்லையா அப்படின்னு சொல்லி ரொமான்டிக்கா பேசிட்டு போயிட்டு பெட்ல தள்ளிடுறான். நம்ம ஹீரோவும் ஓப்பனா பட்ட பகலே சேர்ந்து 2 பேரும் பங்கமா சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல பியூட்டி என்ன அப்படின்னா, பக்கத்துல இருக்கிற பணிப்பெண்களும் ராணிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. ராணியோட சந்தோஷம் தான் எங்க சந்தோஷம் அப்படின்ற பேர்ல வந்து நம்ம ராணிக்கு கம்பெனி கொடுக்குறாங்க. இந்த சீன் எல்லாம் வேற ரகமா எடுத்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஓப்பனா அப்பட்டமா ஒவ்வொரு விஷயத்தையும் காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் ராணியும் நம்ம ஹீரோ ஃபுல்லா சம்பவம் பண்ணி முடிச்ச பிறகு நம்ம ஹீரோ ரெடி ஆயிட்டு அவசர அவசரமா கிளம்புறான். அதுக்கு ராணி கேக்குறா, எங்க அவசரமா கிளம்பிட்டு அப்படின்னு சொல்லி. இல்ல ராணி, நம்ம நாட்டுல இருந்து எனக்கு அழைப்பு வந்திருக்கு, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருக்கான். அதுக்கு ராணியும், சரி சீக்கிரமா போயிட்டு பத்திரமா வா அப்படின்னு சொல்லிட்டு அவனை வலியுறுத்திக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோட அசிஸ்டன்ட்டும் அங்கிருந்து கிளம்பி இந்த ராஜ்யத்துக்கு வராங்க. அப்ப ராஜா ஒய்ஃப் கிட்டயும் மத்த பொண்ணுங்க கிட்ட என்ன பேசிட்டு இருக்கான்னா, சே நம்ம பாதுகாவலன் ஊருக்கு போயிருக்கான், அவன் வர வரைக்கும் நான் தான் உங்க எல்லாரையும் பாத்துக்கணும் போல, சரி வாங்க நான் உங்க எல்லாரையும் ஒரே நேரத்துல பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கூட ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்கான். அப்ப நம்ம ராணியும் ராஜா கூட தான் இருக்கா. ஆனா இருந்தாலும் அவளுக்கு நம்ம ஹீரோ ஞாபகமாவே இருக்கு. அதுக்கப்புறம் அவன் நம்ம ஹீரோ திங்க் பண்ணிக்கிட்டு ராஜா கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி காமிச்சு இந்த படத்தை அப்படியே முடிச்சிடறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த படம் பர்டிகுலரா அப்படின்னு சொல்லி உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க. அடுத்த வீடியோல வேற ஒரு சுவாரஸ்யமான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ், பை.